மார்னிங் சாம்பியன் நம்ம கூட யார் இருக்காருன்னா வீர விஜய் இருக்காரு. வீர விஜய் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். அவர் கொஸ்டின் ப்ரோன் ஜோன், அவரோட கொஸ்டின் ப்ரோன் ஜோன் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் டர்பைன் அப்படின்றது தான் டாபிக், அவரோட டாபிக். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் டர்பைன் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாரு. அலசி ஆராய்ஞ்சதில் அவருக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது. அதை நம்ம கூட பகிர்ந்துக்க தான் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக் எஃபிஷியன்சினா என்ன? பவர் டெலிவர் டு த ரன்னர் டு த பவர் சப்ளை அட் த இன்லெட். ஸோ ரன்னருக்கும் இன்லெட்டுக்கும் இப்போ நம்ம என்னென்ன ஒரு படம் போடுறோம் அப்படின்னா, ரன்னர்னா பிளேட்னு வச்சுங்க. ஸோ இது இன்லெட், இந்த இடம் இன்லெட், இது ரன்னர். அதுக்கப்புறம் ஷாஃப்ட் வரும். இன்லெட் ரன்னர் ஷாஃப்ட். ஸோ எப்பவுமே அவுட்புட் பை இன்புட் தான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி தான் சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லி சொன்னாங்க? அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் பை இன்புட். இங்க அவுட்புட் வந்து ரன்னர், பவர் டெலிவர் டு ரன்னர். ஸோ பவர் சப்ளைட் அட் தி இன்லெட். ஸோ ரன்னர் பை இன்லெட் தான் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி சொல்றாங்க. அடுத்தது ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ரியாக்ஷன் டர்பைன் சொல்லும்போது இன்னும் ரியாக்ஷன் டர்பைன் இன்னொரு ஃபார்ம்ல சொல்லிருக்காங்க. Is the ratio of work done on the wheel to the head of the work. ஸோ ஹெட் ஆஃப் த ஒர்க்னாலும் இதான், ஒர்க் ஆன் த வீல்னாலும் இதான். சரியா? ஸோ ரெண்டும் சேமே தான், ஆனால் வார்த்தைகளில் விளையாடுவாங்க. ஸோ ஒர்க் ஆன் த வீல் டு த head of த ஒர்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து hydraulic efficiency is the ratio of power developed to the runner to the net power developed at the turbine entrance. ஸோ டர்பைன் என்ட்ரன்ஸ்னாலும் இன்லெட்னாலும் ஒன்று தான். ஸோ பவர் சப்ளைனாலும் நெட் பவர் டெவலப்னாலும் ஒன்று தான். இங்கே டெலிவரினாலும் டெவலப்னாலும் ஒன்று தான். ஸோ மூணுமே வந்து ஒரே ஃபார்முலா தான். ஆனால் 3 வாட்டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. வார்த்தையை மாற்றுறது மூலயமா நம்ம ஈஸியாக விக்கெட்டாக ஆசைப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தையை தெளிவாக கொடுத்துக்கிட்டு டெலிவரினாலும் ஒன்று தான், டெவலப்னாலும் ஒன்று தான், சப்ளைனாலும் ஒன்று தான், டெவலப்னாலும் ஒன்று தான் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். ஸோ இது வந்து ஹைட்ராலிக் எஃபிஷியன்சிக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. வந்து இந்த 3 ஃபார்முலா சொன்னால் கூட மூணுமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ ரன்னர் பை இன்லெட் அப்படின்னா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. அடுத்தது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி is the ratio of power available at the turbine shaft to the power developed by the runner. ஸோ இங்கே வரும் மெக்கானிக்கல்லாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் இங்கே முடிஞ்சு பஞ்சாயிடுச்சு. அடுத்து மெக்கானிக்கல் பஞ்சாயத்து இங்கே இருக்கு. இட் இஸ் அவுட்புட்னா ஷாஃப்ட், இன்புட்டு ரன்னர். ஸோ அதான் போட்டுருக்கான். பவர் அவைலபிள் த டர்பைன் ஷாஃப்ட், பவர் டெவலப் பை த ரன்னர். இது பவர் அவைலபிள், அந்த பவர் டெவலப். அதுக்கப்புறம் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. அடுத்து ஓவரால் எஃபிஷியன்சி பார்த்தது நல்லது. ஓவரால் எஃபிஷியன்சியில் என்னன்னா ஷாஃப்ட் பவர் பை ஹைட்ராலிக் பவர். ஹைட்ராலிக் பவர்னா இதான் இன்புட் பவர் தான் ஹைட்ராலிக் பவர். ஸோ ஓவரால்னா என்னன்னா ஹைட்ராலிக்கும் மெக்கானிக்கலும் சேர்ந்தா ஓவரால், ஹைட்ராலிக்கும் மெக்கானிக்கலும் சேர்ந்தா ஓவரால் அப்படின்னு தெரியும். ஷாஃப்ட் பவர் பை ஹைட்ராலிக் பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி சொல்லியிருக்காங்க. வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் string the runner to the quantity of water supplied to the turbine. டர்பைன்ல வந்து சப்ளை பண்ணுவோம், வாட்டர் சப்ளை பண்ணுவோம். ஆனால் எல்லா தண்ணியுமே வந்து அது பிளேடை போய் தொடுமா அப்படின்னா தொடாது. நம்ம எல்லா தண்ணியும் அனுப்புவோம், ஆனால் அதெல்லாம் மொத்தமாக போகும். கொஞ்சம் தண்ணி அப்படி வேலைக்கு போயிடும். ஆனால் கொஞ்சம் பேர் தான் பிளேடை தொடுவாங்க. ஸோ பிளேடை தொடுற வாட்டருக்கும் சப்ளை பண்ண வாட்டருக்குள்ள ரேஷியோ தான் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஸோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி என்ன கற்றுக்கிட்டோம், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி. இந்த 4 விஷயத்தை கற்றுக் கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வீர விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்புறம் வந்து அவரை இந்த விஷயத்தை நம்ம சொன்னதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்.